ஜானகி சந்தியா சீரியல் நவம்பர் 20 நாளைக்கான ஒரு ப்ரோமோவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஜானகி அவங்களுடைய பொண்ணு மாயா, தனா, கதிர், சீனு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுக்கும் பொழுது வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன ஜானகி இது, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, அதான் இவங்களுடைய முடிவை பஞ்சாயத்துலேயே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன, அவங்கவுங்க சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் கரெக்டாக செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம பத்மா கேட்குறாங்க, நீங்கள் செய்கிறதுக்கு இங்கே எதுவுமே சந்தோஷமாக நடக்கலையா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக நடந்துச்சோ இல்லையோ, ஆனால் யார் யாருக்கு யார் யாருன்னு அந்த ஆண்டவன் போடுற முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது போலவே இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாமளே இதை ஏற்றுக்கிட்டு தானே பத்மா ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜானகி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரகுராம் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பத்மா, நீ உன் பையனையும் அவன் கட்டினவளையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன, எதுக்கு என்னை வெளியில் போக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உன் பையன் அவள் தான் முக்கியம்னு சொல்லிட்டான்ல, இனிமே இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம மாயா அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பத்மா சொல்கிறாங்க, இவளுக்காக நானும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறீங்களே, எப்படி என்ன உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இங்கே நான் எடுக்கிறது தான் முடிவு, அதை எல்லோரும் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம சீனுவும் மாயாவும் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனா கிட்ட கேட்குறாங்க, தனா, உனக்கு இந்த கதிர் கூட வாழ்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு சம்மதம் கிடையாது, அம்மா சொல்லி தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா சொல்லி தான் சொன்னியா, என்ன ஜானகி இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு ஜானகியும் ஒத்துக்கிறாங்க. எதுக்காக ஜானகி இப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு ரகுராம் கேட்குறாரு. ஆமாம், நம்ம பொண்ணு கழுத்தில் ஒருத்தன் தாலி கட்டிட்டான், அவன் வேற யாரோ கிடையாது, நம்ம சொந்தக்காரன் தான், அது மட்டும் இல்லாமல் அவன் நீங்கள் வளர்த்த பையன், அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு ஒரு முறை தான் தாலி ஏறணும், அதை நம்ம நாட்டு கலாச்சாரப்படி அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க நம்ம ஜானகி. அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை இங்கே நான் சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் எடுத்த முடிவு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாக நம்ம ஜானகி அவங்களுடைய வீட்டுக்காரர் ரகுராமை எதிர்த்து ரகுராம் எடுத்த முடிவுக்கு எதிர்மறையாக இந்த முடிவை சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ரகுராமுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. குடும்பத்தில் இருக்க அனைவருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது நம்ம தனா, மாயா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பெரியம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க மாயா. அப்போ உடனே நீ இரு மாயா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்த முடிவு தவறுங்க. மாயா எந்த ஒரு தப்புமே பண்ணலை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் நம்மளுடைய நல்ல மகள் மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுடைய நல்ல ஒரு மருமகளும் கூட. நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறவ அவள் பக்கத்து இருக்க நியாயம் உங்கள் யாருக்குமே புரியலை. அதனால தான் இங்கே பல குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்கும் எது நியாயங்கிறது நிச்சயமாக புரிய வரும். அந்த நேரம் பார்த்து நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, மாயா எடுத்த முடிவு சரிதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரகுராம் சொல்கிறாங்க, அப்போது இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இது என்னுடைய முடிவு கிடையாது, மாயா இந்த வீட்டை விட்டு போகமாட்டா, அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்கிறாங்க. அப்போது என்ன ஜானகி, நீ ரகுராமை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜானகியோட மாமியார் பாட்டியம்மா. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் அவர் எடுத்த முடிவுக்கு எல்லாத்துக்குமே நான் துணையாக தான் நின்றுருக்கேன். அது ஏன்னா அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியானதாக தான் இருக்கும், அதனால தான் நான் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது இங்கே முதலாக அவர் பொண்ணுங்க வாழ்க்கையில் அவர் எடுத்த முடிவு தவறானது அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் யாருமே எதிர்பார்க்கல ஜானகி, நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு பாட்டியம்மா சொல்கிறாங்க. அப்போது ரகுராம் கேட்குறாரு, ஜானகி என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உன்னோட முடிவு என்ன, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னுடைய முடிவு என்னென்னா, மாயா இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரகுராம் சொல்கிறாரு, மாயாவை இந்த வீட்டுக்குள்ளே நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாயா இந்த வீட்டை விட்டு போனான்னா
நானும் மாயா கூடவே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உன்னுடைய முடிவா அப்படின்னு ரகுராம் கேட்க, ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு ஜானகி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எனக்காக நீங்கள் வந்துட்டு பெரியப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க பெரியம்மா, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா, நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, இரு மாயா நீ எதுவும் பேச வேணாம், நானே பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரகுராம் கேட்குறாங்க, சரி ஜானகி உன்னோட முடிவு என்ன அதை சொல்லு அப்படின்னு கேட்க, என்னோட முடிவு மாயா இந்த வீட்டை விட்டு போனான்னா நானும் மாயா கூடவே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரகுராம் என்ன செய்கிறாருன்னா, ஜானகி சொன்ன அந்த முடிவை ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவே வந்துட்டு கோவத்தில் நிற்கிறாரு. உடனே ஒரு குடத்துல இருந்து தண்ணி எடுத்து தலையில் எடுத்து வேகமாக ஊற்றிக்கிறாரு. அப்போது பாட்டியம்மா கேட்குறாங்க, என்ன ரகு இதெல்லாம் ஏப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடிஞ்சு போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது நாள் வரைக்கும் என்னோட முடிவு எல்லாத்துக்குமே எனக்கு பக்கபலமாக இருந்த என்னோட பொண்டாட்டியே இன்னைக்கு என்னைய எதிர்த்துட்டா, இன்னைக்கு என் பொண்டாட்டி செத்துட்டாமா, இனிமே எதுவுமே கிடையாது, அவளுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம் ஃபேமிலியே. சிவராமன், என்னண்ணா அப்படி பேசுகிறீங்க, ஏன்னா அப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிவா நீ இரு வாயை மூடு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா போகிறாங்க. போ கையை எடு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம மாயாவும் ஒரு ஓரமாக தான் நிற்கிறாங்க. சீனு வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா அப்படிங்கிறாங்க. என்னை இனிமேல் அப்படி நீ கூப்பிடாதடா, உனக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீ யாரோ நான் யாரோ, போடா வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சீனு வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் கண்கலங்கி நிற்கிறாரு. மாயாவும் வந்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க. தனலட்சுமி ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஐயோ என்ன அப்பா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்போது கதிரவன் வராரே. கதிரவன் வந்து, மாமா ப்ளீஸ் மாமா, அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எல்லா தப்பும் என் மேலே தான், அத்தையை தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது சொல்லிவிட்டு கதிரவன் வந்துட்டு நம்ம ரகுராமுடைய காலில் விழுறாங்க. காலில் விழுந்ததோட ரகுராம் வந்துட்டு கதிரவனை எட்டி உதைக்கிறாங்க. கதிரவன் போயிட்டு கீழே விழுறாரு. உடனே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க நம்ம மாயா. அப்போ உடனே எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க, மாயா மேலேயும் கதிர் மேலேயும். ஆனால் ஜானகிக்கு மட்டும் மாயா பக்கமும் கதிர் பக்கமும் நியாயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால தான் நம்ம ஜானகி போராடி எப்படியாவது மாயாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரகுராமுக்கு வந்துட்டு எந்த உண்மையுமே தெரியல. ரகுராம் நினச்சிக்கிட்டு இருக்காரு கதிர் வந்துட்டு தனலட்சுமியோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ தனலட்சுமி எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக தான் நிற்கிறாங்க. பஞ்சாயத்தில் என்னமோ தனலட்சுமி கதிர் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு இதெல்லாமே நான் அம்மா சொல்லி தான் செஞ்சேன், எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, எனக்கு இந்த கதிர் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. தனலட்சுமி ரகுராம் கூட சேர்ந்து மாயா கதிர் எல்லாரையுமே வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்களா, இல்லை ஒருவேளை நம்ம ஜானகி வந்துட்டு மாயாவை கூட்டிகிட்டு வெளியில் போக போகிறாங்களா, என்ன நடக்க போகுது என்னங்கிறத பரபரப்பான கட்டத்தில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.